என்ன பண்ண என் பொண்டாடியா போறியா சாப்பாடு வச்சு நல்லா தலையில பட சொல்லிட்டேன். தலையில இருக்கிறப்பா காத்தா இருக்குங்க ஆடுறதுக்காக அந்த கிருஷ்ணால போட்டு போயிடுச்சு. அப்படியே காலால போட்டு மேலே காலால எதுக்குடா கையால காண ஊசனா கை போட்டா ஊசம் வந்து காலால அப்படியே குண்டால போட்டு வேலைக்காரன் வந்து மேற்கா பார்ப்போம், ஆட்டக்காரன் வந்து மனைவியோட கை பக்கத்தை நீயே வச்சுக்கோ. என் மனைவியை பாக்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நேரம் கலந்துட்டே இருக்கு. கடையில என்ன கேட்டா 1 லிட்டர் 150 ரூபா 180 போனா கம்மியா 50 ரூபாய் வாங்கி முடிச்சிட்டேன். சாதத்தை ஊத்திட கூடாது, உங்க தலையில ஊத்தி கொல்லி வச்சுக்கணும். அறிவு அப்படித்தான் ட்ரை பண்ணி பார்த்தா அதே தவறுக்கி ஊத்தி எப்படியோ நேரம் கடந்து விட இருக்கு. நம்ம எங்க சொல்ல வேண்டும்? அமரபுரி நாட்டுக்கு. எப்படி தெரியுமா? ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. ஆண்டவன் கட்டளை யாரே? 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரே? அந்த ஆண்டவன் கட்டளை யாரே? 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரே? வாழும் வெள்ளை மனம் 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரே? 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரே? மணி ஆடி பாடிக்கொண்டே அமராவதியின் எல்லை பகுதிக்கு வந்துவிட்டோம். என் தந்தை என்னவென்று வைத்தார். தலையடி வாரத்திலே கூடாரம் வைத்து தங்கி பார்க்கிறார்கள். அது ஏதோ ஒரு கூடாரம் தெரிகிறது. நீ சென்று விசாரித்துப்பார். அம்மா அம்மா யார் பாதே? ஐயா யாருப்பா பிச்சைக்காரனா? வீட்டுல இருக்கிற பழைய சாதம் நாய்களை போட்டு அடுத்து விரு பார்த்துட்டு போங்கப்பா. ஏய் ராஜே சத்யா போய் கூப்பிட்டா என்ன கூப்பிட்டப்பா? அம்மா தாயே அம்மா தாயே கூப்பிட்டேன். அதுக்கு வீட்டுல பாயசோட நாய் போட்டாங்க. நீ என்ன பண்ண? எவ்வளவு இருமாப்பு இருக்கா? நான் நாடகத்துக்கு வராத. இதே மண்டகுளத்தி கிராமத்துல பேரும் புகழும் வாய்ந்த சிவனாலயம் இருக்கு. என்ன தினமும் விசேஷம் நடக்குது. அந்த கோயில் வாசியில் உட்காந்து பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கோ, நல்லாவே கலெக்ஷன் ஆகும். அறிவுட்ட மூதேவி ஒரு வீட்டை வயசாக பிச்சைக்கார மாதிரி எங்கப்பாங்க. நம்ம நாட்டு பவர்ல போய் தைரியமா போய்
டேய் யார் அவன் கடவுத்த கம்யூனிட்டி மாதிரி யாவிட குசு பண்றவன் அடவாய் தரவையா போடுகிற பையா பொறமக்கு பையா வெளிய வந்தன வச்சுக்க தென்னந்தோட கட்ட எடுத்து ஏறு ஏறு அடிப்பேன் அடா மூட்டத்தோட போட்ட அடா தூம கலாசு டே தூம கலாசை என்னடா விசாரிச்சியா வீராமதான் போய் கேட்டேன் ஐயா சொல்றா யாரோ பிளகா பையா டேய் வாங்கிட்டு பையா டேய் நகர பையா டேய் அட யாரோ பையா அட தூம கலாசு அட மூட்டை போட்ட டேய் எங்க கேக்குறா என்னடா அண்ணா அவங்க அந்த மாதிரி கேக்குறாங்க ஏண்டா வேற கடத்தலையால மேட்ச் போல இருக்கு நீ என்ன பண்ற விஜயப நாட்டு இளவரசர் வந்திருக்கறா விளக்கமா எடுத்துக்கூரு ஆகட்டும் ஏமா யார் அது ஹலோ நான் யார் தெரியுமா ஐயா ஐயா நான் அத்தா விஜயபுரம் நாட்டுல இருந்து விஜயன் வந்திருக்கேன் வெஜினா வெஜினா மச்சான் இவ்வளோ நாட்களாக எங்களை மறந்து எப்படி இருந்த மச்சான் மச்சான் ஒரேலாம் வரவேல வெறும் வேக்கடாதுதா அத கைட் ரெஸ்டாரண்ட் ஆமா என்ன வெயில்ல வரும்போது தலைவலியா ஆமா ஆமா கண்புறம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அது கஷ்டமாயி போச்சு மச்சான் ஓ வந்தேன் வயசுக்கு என்ன சாப்பிடுறேன் பீ சாப்பிடுறாங்க ஓ கண்ணாடி போடணும் ஆசையா கேட்கிறேன் பிரியாணி சொல்ல வந்தேன் சாலு ஏமா ஏமா கோயந்தாயுதா பச்சை மிளகா அட யார கம்மி பச்சை மிளகா காரமா வேண்டா மண்ணது தொடர்ந்து திருவும் ஆய்வாள் அந்த மேல யார் சொல்ற பாஞ்சி பையோ கண்ணாடி போடணும் ஐயா மச்சான் மச்சான் நான் யாருங்கடா விஜயபுரம் நாட்டு விஜய் இல்ல அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் அண்ணா என்ன பாக்குறா அப்போ ஆரம்பத்துல உடல்ல ஆடையில என்னடான்னு கேக்குற வெயில்ல அப்படியே காத்தாடு போட்டு எங்கடா விஜய் அது இருக்கிற ஐயா எங்க இருக்கிற தெரிஞ்சு சீக்கிரமா வர சொல் பாக்கணும் அம்மாடா அப்படியா அம்மாடா மச்சான் என் மச்சான் அழகா இருக்காரு பாரு சரி அண்ணா யாருக்கு என்ன பேசுறீங்களா நேரமா தங்கா என்னண்ணா செல்லா சொல்லுண்ணா அவருமா அவருமா நல்லா இருக்குது நாயும் பாக்குறத கேவல பேச மாட்டாங்க ஐயோ அவருமா அவரு என்ன தவிர சொல்லுங்க அம்மா என்னண்ணா அவருமா அப்படி இத்தனை சரி என்ன புரியல பேசுறேன் உனக்குதான் புரியல என்ன புரியல ஓ அவருமா அவரு அண்ணா எல்லாரும் தவிர பேசுவாங்க நம்ம யாரும் அண்ணன் வச்சுதானே அவரு 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 யாரும் கேவலம் நீ பேச தான் தவறா நினைக்கிறேன் அவருன்னு சொன்ன யார் தெரியுமா யாரு என் மச்சான் வந்திருக்காரோ விஜயம் வந்திருக்காரோ வீட்டுக்காரு வந்திருக்காரோ என் மாமன் புள்ள வந்திருக்காரோ யாரு எட்ட புருஷனா ஒன்ற புருஷன் நான் இல்லாத போது இதை செய்திருந்தா கூட நான் ஒத்துக்கொண்டான் ஆனா அதான் மாற்றம் நினைச்சனைக்கு சரி விடு இவன் மூச்சு பார்த்தா 3 கூட்டம் சேர்ந்த மாதிரி ஒன்றா இருக்குது அது வச்சுமா 3 வச்சுக்கிட்டு தார் நடக்க இவன் மூச்சு அண்ணா பார்த்து இப்படி சொல்லலாமா சத்தியமா சொல்றேன் இவனா சேர்ந்து வாங்குறத இந்த காலத்துல ராஜி அப்படியே இருக்குன்னு சொல்லு
விரல் வீசி விசாக்குதியா கட்டி எடுத்து வேலையே 10 மாதம் கட்டி தொங்கிட்டு ஆட்டி கிடப்பேன் என்ன வீசி விசாக்குது 10 வரல மோதத்தை போட்டு ஆட்ட போறாரு ராஜி அப்படியே அப்படின்னு சொல்றேன் காதலி என் காதலி என் காதலி பேச்சில பேச்சு என்னை பார்த்து உன்னை பார்த்து தாண்டா சின்சாமியே செத்துட்டாரு சத்தியமா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சுதான் எங்க அண்ணன் போயிட்டாருடா நான் இதை பார்க்கக்கூடாதுன்னு தான் போயிட்டாரு ஓடிவா ஐத்தான் என்று அழைத்து பிடி அன்னத்தை பாத்தியா அண்ணா இவ்வளவு எனக்கு கலவரியா அட அறிவு இருக்காமா உனக்கு யாருக்கிட்ட பேசுறது தெரியாம அவன் உடையும் அவன் நடையும் அவன் கண் பார்வை பத்தியா எப்படி மச்சான் சொன்னனே அத பார் நீ என்ன பண்ண